என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, எனக்கு அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, எனக்கு அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களுக்கு, இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமே வாசிப்புமே. இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடியர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இது ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். அந்த 49ஆம் அதிகாரத்தில் எத்தனையான வாக்குத்தத்த வசனங்களும் ஆண்டவர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நல்லா கூட சொல்லுது, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது நம்மை விட பலமானவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கும்போது கூட அதிலிருந்து நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுடைய கட்டுக்கள், வியாதியினுடைய கட்டுக்கள் இதெல்லாம் நம்மை விட பலன் உள்ளது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கள கூட நான் விடுவிப்பேன் அப்படிங்கிறது. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்படும். பலவந்தனால் கொள்ளையிடப்படும். நம்முடைய சரீரத்தை கொள்ளையாடி வச்சிருக்கிறான் சத்துருவானவன், நம்முடைய ஆத்மாவை கொள்ளையாடி வச்சிருக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறாரு. விடுவிச்சு சொல்கிறாரு, உன்னோடு வழக்காடியர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உனக்கு எதிராக யார் வராங்களோ அவங்களோட நான் வழக்காடுவேன் அப்படிங்கிறார். கர்த்தர் கூட சொல்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசையை பார்த்து சொல்வார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அர்த்தம் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன செய்வேன், வழக்காடுவேன் அப்படிங்கிறார். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நமக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர் என்று சொல்லி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறேன். நமக்காக யுத்தம் செய்யும் கர்த்தர், அவருடைய அன்பு நமக்காக யுத்தம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்காக போய் மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம், வழக்காடுவோம்ல. நம்ம பிள்ளைகளை யாராவது எது சொல்லிட்டா இல்லை அடிச்சுட்டா நம்ம என்ன விடுவோமா? நம்ம என்ன செய்வோம், அதை போய் வழக்காடுவோம். அதே போல் தான் கர்த்தரும் நம்மை பிள்ளைகளாக வச்சிருக்கிறதுனால நமக்காக அவர் என்ன செய்வார், வழக்காடுவார். நம்மை பலவந்தன் கொள்ளையாடிட்டு போகும்போது, சிறை பிடிச்சிட்டு போகும்போது, கொள்ளையிட்டு போகும்போது நம்மை அவனுடைய கையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அவர் போராடி நமக்கு அந்த விடுதலை வாங்கி தருவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர். யோசேப்பு கூட அமலேக்கியரை எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் என்ன செய்தார், அங்கே வெற்றி தருவார். யெகோவா நிசி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் விடுவார். நமக்கு வெற்றி தரும் கர்த்தராக அவர் இருக்கிறபடினால், உன்னோடு வழக்காடி நான் வழக்காடி
உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் அப்படின்னார். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, உன்னோட பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, அப்படி குறை சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் நான் ஜெபிச்ச ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை பற்றி இப்படி குறை சொல்கிறாங்களே, நான் அவங்களுக்காக நான் உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் என்ன வசனம் தாரீங்க, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரத்தில் போகும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை தான் தந்தார். என்னுடைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, உன்னோடு வழக்காடியுள்ளோன்னு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். அந்த வார்த்தையை கூட நிறைவேற்றியிருக்கார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் மாற்றி இருக்கிறாரு. அப்போ நம்மோடு யாரெல்லாம் யுத்தம் செய்ய வராங்களோ, வழக்காட வராங்களோ, அவங்களோடு கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம பொறுமையாக இருக்கணும். அவனோடு போராடினர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் அப்படி சொன்னார்ல. அதனால் நம்மை விட பலவந்தனாக இருக்கிற பலவானால் கொள்ளையிடப்பட்டது எல்லாத்தையும் விடுவிச்சு நம்ம கையில் தருவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் ஆண்டவர் சார் அதை நீ எடுத்து போட்டு நிர்மலமாக்கி நம்மை விடுதலை பண்ணி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்படியாக நம்மை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளும் தகப்பனாய் அவர் இருக்கிறார். உன்னோடு வழக்காடிகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்கப்படும், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களா, கெட்ட பழக்கத்துக்கு, அதிலிருந்து ஆண்டவர் விடுவிச்சு ஆண்டவர் செய்வார். நம்முடைய பிள்ளைங்களை ரட்சித்து தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். ஆண்டுடைய கருத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடும். தினம் உன்னோடு வழக்காடியுள்ள நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்னீங்களேப்பா, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் எங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய கணவரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பேரை சொல்லி அவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே விடுவிப்பார். ஆமென். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவேன். அச்சுறுத்துவோர் எவருமின்றி அமைதியிலே நீ இளைப்பாறுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்வார், நீ வேறொன்றுவாய், நான் உன்னோடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்ற வார்த்தையின்படி நம்மை நடத்துவார். முழுமையாக நம்ம இடத்துல அர்ப்பணிப்போம், ஒப்புக்கொடுப்போம்.